ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஐ வாலெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கன்னா, இப்போ தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை பற்றி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஸ், 4 ஆப் மட்டும்தான். இதை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா ஏர்னிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஷாப்பிங் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வருமா? அதுதான் என்னோடய ஃபஸ்ட் கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் யோசிக்கலாம், அதாவது இப்போ ஷாப்பிங் பண்ணால் இன்கம் வரும், எந்த கடையில் வாங்கினாலும் காசை பிடிங்கி விட்றானுங்க, எப்படி நமக்கு இன்கம் தரானுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப் மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணால், அதாவது இந்த 4 ஆப்பில் லாஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு சிக்னேச்சருக்காக, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 ஆப் மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணினாவே உங்களுக்கு இன்கம் வரும். கொடுப்பாங்களான்னு டவுட் வேண்டாம், கண்டிப்பாக வரும். அதுதான் இந்த வெஸ்டீஜ் கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2008 ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு மேடம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இருந்து எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது ட்ரஸ்டடாக நம்பக்கூடிய ஒரு கம்பெனி. ஹைலி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனின்னா அது இது ஒன் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சூப்பரான கம்பெனி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணால் எப்படி இன்கம் வரும்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும், இந்த 3 ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சாதாரணமாக மளிகைக்கடையில் போய் வாங்குறத விட இந்த ஆப் மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்கமும் வரும். அதாவது ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அதாவது எத்தனை ஹெல்த் ப்ராடக்ட் இருக்குதோ, இயற்கையான முறையில் தயாரிக்கிற அத்தனை ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு கெடுதல் வராது, எந்த கெமிக்கலும் கலக்கிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாகவே கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பை ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ப்ராடக்ட்ஸ் எதையும் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து தயாரித்து செம்மையாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில். இது மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் இன்கம் கிடைக்கும். நீங்கள் இதில் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு நீங்கள் வெளியே ஷாப்பிங் மால்லலாம் விற்றீங்கன்னா அதுக்கு ஒன்று, இல்லைன்னா பார்த்திங்கன்னா மளிகை கடை, வேறு ஏதாவது சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் போய் நீங்கள் கம்மி லெவலில் வாங்கிட்டு நீங்கள் ஹை லெவலில் எடுத்து விற்றுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுலேயும் இன்கம் வரும், அதுலேயும் இன்கம் வரும், டபுள் பெனிஃபிட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா சின்னசாமி எம்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா 210 PV பாயிண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன். 210.63 அவ்வளோ PV பாயிண்ட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் ப்ராடக்ட்ஸ். அது என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அது லோட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன லோட் ஆகுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தா லோட் ஆகிட்டே இருக்குது. அந்த மேலே மட்டும் அந்த பார் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பாருங்கள், டவுன்லைன் நான் கொண்டு வந்துக்கிறேன். 3 டவுன்லைன் இருக்காங்க எனக்கு கீழே. டைரெக்ட் டவுன்லைனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியும் இருக்குது. அவங்க ஏர்ன் பண்ணுற வாய்ஸ் எல்லாம் அப்படியே காட்டும். நீங்கள் ஐடி போட்டிங்கனாலும் உங்களுக்கும் காட்டும், உங்கள் டவுன்லைன்ஸ் இது அப்படியே உங்கள் ப்ரொஃபைலில் காட்டும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூலி ஜாயின்டு, அதனால் ஒருத்தர் ஏர்ன் பண்ணல, நான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு சம் இன்கம் வராதன் மூலமாக ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா எந்த கும்பாதி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மந்த் பே அவுட்டு உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். அந்தளவுக்கு அவ்வளோ பே அவுட் எடுக்க முடிகிற ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி இது.
பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக ஒரு நேச்சுரல், அதாவது பூச்சி மருந்து என்னமோ அந்த மாதிரி வாங்கிக்கிறேன் வைங்க. அக்ரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பாட்டிலு ஒன்று வாங்கிக்கிறேன். 3319 ரூபா இருக்குது. கூட 2 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் சோப்பு ஒரு குவாலிட்டி, அதாவது 100 கிராம் சோப்பு ஒன்று ₹1 கிடச்சிருக்கு. அப்புறம் கால்சியம் கேப்சூல் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்கிறது ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு. கால்சியம் டேப்லெட் பார்த்தீங்கன்னா ₹2 2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. ₹1000 மேலே போச்சுனாலும் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ₹1 கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் எச்சா வாங்கினாலும் 2-3 ப்ராடக்ட்ஸ் ஒட்டுக்காக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ₹3300 வாங்கிட்டுனா அதில் 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, அதாவது ₹2 எனக்கு கொடுத்துக்குறாங்க. அந்த கேப்சூலே பார்த்தீங்கன்னா ₹1000 வரும். அந்தளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் அள்ளி தராங்க. 100 பீஸ் கேப்சூல் ₹1000 கொடுப்பாங்க. ₹1000 கொடுத்து வாங்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 எடுக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துக்குறாங்க ஆஃபரில். இதில் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பிவி பாயிண்ட் இருக்கும். சோப்புக்கு பார்த்தீங்கன்னா .73 பிவி இருக்குது. அதே மாதிரி 1 ஃபுல் 10 பிவி இன்னொரு சோப்புக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிவி பாயிண்ட் இருக்குது. லோயஸ்ட் ப்ரைஸும் இருக்கும். இப்போ எதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்கும். டென்டல் பேஸ்ட்டு, அப்புறம் காஃபி, டீ தூள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குக்கிங் ஆயிலும் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஒரு கெடுதல் இல்லாமல், நோ கெமிக்கல், அத்தனையும் இயற்கையாக முறையில் தயாரித்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது காஃபி வாங்கினா அதுக்கான பிவி பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. கேப்சூலுக்கு எவ்வளோ பிவி பாயிண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸு எது ஸ்டாக் இருக்குது, எது ஸ்டாக் இல்லைன்னு அதுவே காட்டிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்குது. எது வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் விருப்பம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அன்றாட தேவைக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வாங்கினாவே உங்களுக்கு டெய்லி இன்கம் வரும். நீங்கள் கடையில் வாங்குறத விட இதில் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு இன்கம் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்குது. 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹390 சம்திங் வரும். அதை பார்த்தீங்கன்னா 2 லிட்டருக்கு ₹390 வரும். நீங்கள் வந்து கடையில் சேல் பண்ணால் ₹460 வரைக்கும் சேல் பண்ணிக்கலாம். அதை வாங்கி 4 ப்ராடக்ட் தவிர உங்களுக்கு டபுள் இன்கம் வரும். இதில் இன்கம் வரும், அதில் இன்கம் வரும், பிவி பாயிண்ட் வரைக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பரானது. அப்பேற்பட்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தர் கம்பெனி ஐடி போட்டு டவுன்லைன் ஐடி போட்டோம் எப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு என்னோடய அப்ளைன் ஐடி கொடுக்குறேன். அப்ளைன் ஐடி போட்டு வேலிட் கொடுத்தேன்னா கீழே நேம் காட்டும் பாருங்கள். சின்னசாமி எம்னு கார்டு தான். நேம் காட்டினதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இது கீழே ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் டவுன்லோட் ஐடின்னு கேட்டிருக்கு. செலக்ட் பண்ண சொல்லுது டவுன்லோட் ஐடி. மேலே இருக்கிற நம்பர் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஓன் ஐடின்னு இருக்கு பாருங்கள். சூஸ் யுவர் ஓன் அதில் போட்டு உங்களோட டவுன்லைனோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற 8 நம்பர் வந்துடும். ஃபஸ்ட்டில் இருக்கிற 8 நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அது வேலிட் கொடுத்தீங்கன்னா அவைலபிள்னு காட்டுது. இப்போ எக்ஸாம்பிள்லாம் ஒரு 8 நம்பர் கொடுக்குறேன்னு வைங்க. அது வந்து வேலிட்னு காட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த அதே நம்பரை வச்சு ஐடி போட்டுக்கலாம். இந்த நம்பர்லாம் வந்து சீக்கிரம் மனப்பாடம் பண்ண முடியாதனால அதனால் மொபைல் நம்பரே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் போட்டு நேம் கீழே ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் கொடுக்கணும். மிஸ்டரா மிஸ்ஸஸான் டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேமில் எப்படின்னா இப்போ வந்து ராஜான்னு ஃபுல்லாக கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் இன்சியல் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துடணும். இப்போ வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குற அரசன் போட்டு லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சி பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கேப்ஸில் டைப் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் இயரு, டேட்டு, மந்த்து, டேட் ஆஃப் பர்த்தில் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது மொபைல் நம்பர் பண்ண சொல்லும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் செலக்ட் பண்ணணும்னு பாருங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1950 8ன்னு சொல்லி 18/8/1950 போட்டுறேன். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச தேதி எது வேணால் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுருங்க. எது வேணால் போட வேண்டாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. போட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு, மொபைல் நம்பர்னால் டவுன்லைனோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அவங்களோட இமெயில் ஐடி போட்டு மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ், ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் அப்படியே டைப் பண்ணிடுங்க. அப்படியே டைப் பண்ணிவிட்டு போஸ்டல் கோட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அடிக்கிறேன். அடித்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் வந்து வேலிட்னு, அதாவது டவுன்லைன் ஐடி போட சொல்லு. அப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறேன். 2 டைம் போட்டால் வந்து டவுன்லைன் ஐடி கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லைன் ஐடி போட்டு செலக்ட் பண்ண எதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ்நாடுன்னு காட்டுது. நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அதனால் ஈரோடு தமிழ்நாடுன்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒருக்கா செக் பண்ணிங்க. நேம் பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு பணம் ஆட் ஆகும் டவுன்லைன் ஐடிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நேமில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. நேம் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சேவ் கொடுத்தா எந்த டவுன்லைன் மொபைல் நம்பர் போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி, அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ண சொல்லுங்கள். அந்த 3 ஆப்பில் லாகின் பண்ண உள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி போனதுக்கப்புறம், அது என்னது மெசேஜ் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கா, நான் யாருக்கு போட்டணும் அவங்களோட ஐடி போட்டு அவங்க நேம் போட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் எது கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம்னா ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம்னா கேஒய்சி கம்ப்ளீட்டட்னு வந்துடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐடி கொடுத்து வேலிட் கொடுத்தீங்கன்னா அவங்க நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். டிஏ ஃபார்ம்னால் அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக டிஏ ஃபார்ம்னு சொல்லி சைன் பண்ண சொல்லி கேட்கணும். அது சைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படி சைன் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஃபோட்டோ ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வந்து என்னோடய நேமு, யூசர் ஐடி இருக்குது, அதாவது யூசர் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கெல்லாம் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணலைன்னா இந்த மாதிரி எம்டிஐ காட்டும். சப்மிட் பண்ணிக்குது, அதனால் வந்து இப்படி காட்டுது. பார்த்தீங்கன்னா அப்லோடு வந்து பேன் கார்டு இல்லை டிஏ ஃபார்ம். ஃபஸ்ட்டு டிஏ ஃபார்மோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சு அதுக்கு கீழே ஒயிட் பேப்பரில் வச்சு ஐடி ப்ரூஃபாக அந்த ஒயிட் பேப்பரில் சைன் போட்டு அந்த சைனிங் ஃபோட்டோவையும் வச்சு ஐடி ப்ரூஃப் கீழே சைன் போட்டு அந்த ரெண்டையும் விட்டு ஒரே ஃபோட்டோவை எடுத்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அது நான் டவுன்லோடுக்கு தானே போடணும். டவுன்லைனுக்கு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லைன் ஐடிக்கு அது டவுன்லைன் கிளிக் கொடுத்து டவுன்லைன் ஐடி போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் போட்டு அவங்களோட டிஏ ஃபார்ம், அதாவது நான் சைன் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ண சொன்ன ஐடி ப்ரூஃப் கீழே சைன் பண்ண வந்து ஃபோட்டோவை எடுத்து அதையும் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டோம்னா டிஏ ஃபார்ம் சப்மிட்னு வந்துடும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். டிஏ ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற இதுக்கே வருவீங்க, அந்த லெவலுக்கே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அடிக்கடி கேட்டிருப்பாங்க அப்ளைன் எல்லாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து எப்படி ஆர்டர் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதே ஓப்பன் வெஸ்டேஜ் பிஓஎஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இத்தனை நேரம் வந்து சொன்னது வெஸ்டேஜ் பிஓஎஸ் ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது வரைக்கும் சொல்லிக்கிறேன். கேஒய்சி பண்ணி டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது வரைக்கும் வெஸ்டேஜ் பிஓஎஸ் ஆப் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. மறுபடியும் அதே ஆப்பில் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வந்ததுக்கப்புறம் கீழே அட்ரஸ் காட்டும் பாருங்கள், கொரியர் அட்ரஸ் இல்லைன்னா செல்ஃப் அட்ரஸ். செல்ஃப் அட்ரஸ் போட்டிங்கன்னா கம்பெனி செல்ஃப் அட்ரஸ்க்கு போயிடும்.
நியர்பை கம்பெனி உங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வேண்டாம், நமக்கு வந்து கொரியர் அட்ரஸே போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் அட்ரஸ் போட்டு இப்போ அட்ரஸ் கீழே காட்டுது. நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குது. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டுது. அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நான் வந்து ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற வரைக்கும் எல்லாம் வெஸ்டீஜ் பிஓஎஸ் ஆப்பு, வேறு எதையும் மாற்றி பண்ணிடாதீங்க. டவுன்லைன் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் வருது. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் கேட்டகரிஸ் போயினீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் காட்டும். நான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணது காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூவில் இருக்கும். இப்போ நான் எதை செலக்ட் பண்ணுறது, லோட சீக்கிரம் ஆச்சுன்னா கூட ஏதாவது ப்ராடக்ட் காட்டு. இது வந்து டவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் என்னது, 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் தான். கேப்சூல், ஒரு கேப்சூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆயில் கொடுக்குறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வந்திருக்கு குக்கிங் ஆயிலில். இது வந்து நான் வந்து இந்த ஆயில் கொடுத்துக்கிறேன். அது வந்து ஆலிவ் ஆயில் கொடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ பாருங்கள், கீழே காட்டும். அந்த பிவி பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கம்மி ரேட்டு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வாங்கிக்கிறது. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடையில் மேக்ஸிமம் விற்கிறது. அந்தளவுக்கு நம்ம விற்றுக்க முடியும். நமக்கு டபுள் ப்ராஃபிட் பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க இதில் வாங்கி ஷாப்லலாம் சேல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது கூப்பன் கோட் கேட்டிருக்கு பாருங்க, கிஃப்ட் வவுச்சர். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 சோப்பு வந்து 2 ரூபாய்க்கு கொடுக்குறேங்கிறாங்க, 100 கிராம் சோப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 90 ரூபா சம்திங் வரும் அந்த பேஸ்ட்டு மட்டுமே, 100 கிராம் பேஸ்ட். பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா ப்ளேஸ் டு ஆர்டர்னு வந்துடும். ப்ளேஸ் டு ஆர்டருக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் காட்டும். அட்ரஸ் காட்டினதுக்கப்புறம் மேலே அந்த பாரை மட்டும் ருபீஸ் போட்டுக்க அந்த பாரை மட்டும் டச் பண்ணால் அமௌண்ட் ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளேஸ் டு ஆர்டர் கொடுத்தோம்னா சம் பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பேமெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாளில் வந்து மேக்ஸிமம் 2 நாளில் வந்துடும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி ஆயிரும். அடுத்தது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிறவங்க வந்து 2000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து vestige.com எப்படி டிஏ ஃபார்ம் சைன் பண்ணது காட்டுறேன். இப்போ வந்து அந்த vestige.com போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க. நல்லா அந்த வெப்சைட்டில் நோட் பண்ணிங்க. இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். shop.myvestige.com அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் வெப்சைட்டில், கூகுளில். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அப்ளைன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்துல வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுக்குறேன். மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறதுல என்னோடய டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுத்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேப் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கம் என்னோடய நேம் காட்டுது பாருங்க, சின்னசாமியம்னு காட்டுது. காட்டினதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதே மாதிரி டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட் ஐடி
நம்ம டவுன்லைன்னா எனக்கு கீழே டவுன்லைனில் இருக்கிறதுனா அவங்களோட ஐடி கொடுத்தோம்னா போதும். இப்போ வந்து என்னோடய டவுன்லைன் ஐடி வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு ஞாபகத்தில் இல்லை டவுன்லைன் ஐடி நம்பரு, அதனால் என்னோடய நம்பரே போடுறேன். வந்து என்னோடய நம்பர் போட்டு மறுபடியும் அடித்தேன்னா கீழே வருதுங்க, மறுபடியும் என் நேமே வரும். பாருங்கள் சின்னசாமின்னு காட்டுது. அடுத்தது பிரிண்ட் டிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா டிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் காட்டும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் காட்டணும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி தான் ஃபார்ம் இருக்கும். இதில் பாருங்கள், என்னோடய அப்ளைன் பார்த்தீங்கன்னா பெரியசாமின்னு ஒருத்தருக்காரு, என்னோட நேம் சின்னசாமி. அதே என் நம்பர் அப்ளைடு நம்பருக்கு கொடுத்தங்காட்டி அதில் வந்து என் நேம் காட்டல. அதனால் வந்து 2 நம்பர் ஒரே மாதிரிங்காட்டி என்னோடய அப்ளைன் மட்டும் காட்டுது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து இதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சைன் போடணும், டேட் அட்டாச் பண்ணணும், அப்ளைன் சைனும் போடணும். அதாவது நம்ம வந்து இந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபார்மை அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்புறம் இதில் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி வந்து கம்பெனி வந்து இப்படி ஒரு ஆஃபர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிம்பிளான மெத்தடு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடாப் ஃபில் அண்ட் சைன் சொல்லி ஒரு ஆப், அந்த ஆப் பார்த்துங்க. பார்த்துட்டு அந்த யூடியூப்பில் அடிச்சிங்க, அது ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பென் சிக்னேச்சர் இருக்குங்க, அந்த பேனாவை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட சைனும் டேட்டும் காட்டும். இப்போ வந்து நான் என்னோடய சைனை கிளிக் பண்ணுறேன். இப்போ சைன் பண்ணி காட்டுறேன். டேட்டா அழிச்சிட்டு கிரியேட் இன்சியல் அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சைன் போடுறேன், சின்னசாமின்னு போடுறேன், போட்டால் இப்படி தான் வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டைமு கேன்சல் கிளியர்னு கொடுத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே கிளியர் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து கூட பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நானே ஒரு 5 டைம் போட்டு தான் பண்ணேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனல் ஒர்க்கு இதில் ஒர்க் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது மேலே டன்னு இருக்குது. இந்த மாதிரி கையெழுத்து போட்டு ஓகேனதுக்கப்புறம் மேலே டன் ஆப்ஷனுக்கு பாருங்க, அந்த கிளியருக்கு கீழே கிளியருக்கு நேராக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டன் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைனிங்க வந்துடும். சைன் பார்த்துருங்க, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பேனை கிளிக் பண்ணி வந்துடும் சைனு. அதை நான் சைன் பண்ணது வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு காட்டுற பாருங்க. இந்த ஃபார்ம்லேயே லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, ரைட் சைடு கார்னரில் 2 பாக்ஸ் இருக்கும். அதில் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸில் மட்டும் அதில் வந்து பேஸ்ட் பண்ணும். அந்த ஏரோவை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏரோ வச்சு கிளிக் பண்ணி அமுத்துனீங்கன்னா மினிமைஸ் ஆயிரும். அதை வச்சுட்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே டேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒட்டிடும். அது வந்து கையில் பர்ஃபெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது டேட்டு. என்ன டேட்டு? 18/8/2020. அதை போட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் பேனா கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் மேலே பேஸ்ட் பண்ணுது. அதுக்கு வச்சுட்டு மேலே டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த உங்கள் சைனுக்கு மேலே ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை சைன் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் சைனு டேட்டு போட்டு மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது, ஷேர் ஆப்ஷன் கொடுத்து சொன்னீங்கன்னா அது சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறத வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கு பண்ணணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிஏ ஃபார்ம் சப்மிஷன் முடிஞ்சிடும். அவங்க வந்து நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. டிஏ ஃபார்ம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃபு சைனையும் சேர்த்து டிஏ ஃபார்மை சேர்த்து சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க.